வணக்கம் நண்பர்களே. கஸ்டமைஸ் கம்ப்ளீட் ஹியூமன், ஒரு முழுமை அடைந்த ஒரு முழுமையான மனிதனை கஸ்டமைஸ் த கம்ப்ளீட் ஹியூமன் டு சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேன், ஒரு வெற்றிகரமான விற்பனையாளராக மாற்றுவது. கஸ்டமைஸ்னால் உருவாக்குவது இல்லையா? கஸ்டமைஸ் ஒரு கம்ப்ளீட் மேன் அப்படிங்கிறது 18 வயது பூர்த்தியடைந்த ஒவ்வொருவரும் இந்திய நாட்டில் முழுமையடைந்த மனிதனாக, உடல் அளவிலும் மனதளவிலும் அவருடைய மூளை அளவிலும் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக மாறுகிறான். நான் மனிதன் என்று குறிப்பிடுவது ஆண் பெண் இருபாலரை. இவங்க முழுமையடைந்த மனிதர். இவங்களை சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேன், வெற்றிகரமான விற்பனையாளராக மாற்றுவது. எப்போ ஒரு மனுஷனை நல்ல மனுஷனாக மாற்றுறது, நல்ல ஒழுக்கமான மனிதராக மாற்றுவது, இப்போ அறிவாளியாக மாற்றுவது, படித்தவனாக மாற்றுவது, இப்படின்னு நிறைய ஒரு கன்வர்ஷன் இருக்குது. நீ என்ன கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னா, சேல்ஸ்மேனை உருவாக்குறது தான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், உருவாக்குறது தான் நீங்கள் கஷ்டப்படணும்னா நான் சொல்கிறது அதை வேறு அர்த்தத்தில் எடுத்துடாதீங்க. அந்த சேல்ஸ் கேர்ள் ஆர் சேல்ஸ் மேன் ரெண்டுமே வச்சுக்கோங்களேன். ஹியூமன் த கம்ப்ளீட் மேனை தான் நீங்கள் மாற்ற முடியும். ஒரு 18 வயதுக்கு குறைந்த மனிதன் அல்லது சரியான பக்குவம் பெறாத ஒரு மனிதனை நீங்கள் விற்பனையாளராக மாற்ற முடியாது. காரணம், விற்பனை என்பது தன்னை முதலில் அவருக்கு எக்ஸ்போசர் இருக்கணும். தன்னை வெளிப்படுத்தக்கூடிய, தன்னையே ஒரு விற்பனை பொருளாக மாற்றிவிட்டு தான் அவர் எந்த பொருளை விற்கிறாரோ அந்த பொருள் விற்பனையாகும். தன்னை எப்படி விற்பனை பொருளாக மாற்றுவது? அதாவது இந்த மீனிங்கை சரியாக புரிஞ்சுக்கங்க. தன்னுடைய ஆற்றலை விற்பனை பொருளாக மாற்ற வேண்டும். இன்னும் நுணுக்கமாக, சுருக்கமாக, குறிப்பாக சொல்வதென்றால், நாம் நம் ஆற்றலை விற்பனை ஆற்றலாக மாற்ற வேண்டும். இந்த விற்பனை ஆற்றல் சிறந்தவர் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ் உமன் ஆர் சேல்ஸ்மேனாக இருக்க முடியும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், அவர் ஒரு காலத்தில் சிறந்த விற்பனையாளராக பணியாற்றியவர் எங்கள் டெல்லியில். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நமது நிதியமைச்சர் தான் சொல்லணும். அது ஒன்றும் அப்படி இல்லைன்னா அந்த கருத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச அவமானம் இல்லை. காரணம், சிறந்த விற்பனையாளர் தான், அந்த விற்பனை உத்திகளை கையாள்பவர் தான் வாழ்க்கையில் பல சவால்களை, பல்வேறு பொறுப்புகளில் இருக்கும் பொழுது எழும் சவால்களை அந்தந்த நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு விற்பனையாளருக்குத்தான் அந்த ஒரு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமனுக்கு தான் அந்த சேலஞ்சு அந்த நொடியில் வரும். அந்த நொடியிலே அவங்க சமாளிக்கணும். ஒரு கஸ்டமர் கேள்வி கேட்குறாரு, விற்பனை இவங்க சேல்ஸ்மேனாவோ சேல்ஸ் உமனாவோ போயிருக்கிற இடத்துல ஒரு சேலஞ்சு ரைஸ் ஆகுதுன்னா, இருங்க நான் வீட்டில் போய் கேட்டு வரேன் அல்லது ஓனர்கிட்ட கேட்டு வரேன்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துலையே அவங்க அந்த இதை எதிர்கொள்ளணும். இங்கே தான் சில இடங்களில் எங்கே கஸ்டமைஸ் ஆகுது அப்படின்னா, இவங்க பொய் சொல்கிறவங்களாம் மாறிடுறாங்க. யார்? சிலர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீலர் இருக்கார். அந்த டீலர் ஆர்டர் கொடுக்குறாரு, இன்னென்ன பொருள்லாம் எனக்கு வேணும்னு. ஆக்சுவலாக அந்த பொருள் வேறு ஏதோ ஒரு தேசத்துலேருந்து தூரமான இடத்துலேருந்து வரணும். அப்படி சொல்லியாச்சுன்னா இவர் அப்படின்னா வேண்டாம், எனக்கு டைம் ஆகும், நான் வேறு கம்பெனியில் வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ இவர் இந்த சேல்ஸ்மேனுக்கு என்ன சேலஞ்ச் வருது? உண்மையை சொன்னால் அவர் வியாபாரம் அந்த சேல்ஸு கையை விட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்ணிடுறது? இல்லை, நாளைக்கே உங்களுக்கு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்துடும், கோயம்புத்தூரில் இருந்தால் சென்னையிலேருந்து வரும், ஆந்திராலேருந்து வருது, பெங்களூர்லேருந்து வருது, இந்த ஊர்லேருந்து வருது, அந்த ஊர்லேருந்து வருது. நைட் ஆர்டர் போட்டோம்னா காலையில் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ இன்றைக்கி ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுவாங்க, நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிரும், இப்படி சொல்லுவாங்க. இந்த பொய் ஒயிட் லைஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடுப்பாங்க. ஒயிட் லைஸ்னால் பாதிக்காத பொய்ன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அது பாதிக்கிற பொய் தான், ரெண்டு வகையிலையும். ஒன்று டீலரையும் பாதிக்கும், இன்னொன்று சொல்கிறவரையும் பாதிக்கும். அதுக்கப்புறம் அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை வராது. இந்த இடத்துல அப்போ உண்மையை சொல்லலாமா, வியாபாரம் இழந்துருமே அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஒரு தற்காலிக தீர்வை ஒன்று கண்டுபிடிக்கலாம். அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்று மாறும். அந்த தற்காலிக தீர்வு என்பது உண்மையும் கூறும், அதே சமயத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையும் வலுப்படுத்தும். நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து வரீங்களோ அந்த கம்பெனியுடைய நம்பிக்கையும் வலுப்படுத்தும். ஆனால் இதை மார்க்கெட்டிங் மேனேஜர் கேட்க மாட்டார் அப்படின்னா இல்லை. நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், அந்த ஆர்டர் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் முதலில் அவர் செவிமடுத்து கேட்பார்.
நீங்கள் ஆர்டரை கை விட்டுட்டு அப்புறம் என்ன காரணம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, யூ மஸ்ட் டேக் த ஆர்டர்ஸ். எடுத்தான் ஆயிருக்கும், நீ எடுத்திருக்க வேண்டும். 1000 பொய்யை சொல்லு, 1000 காரணம் சொல்லு, எனக்கு எடுத்துருக்கணும். ஏன்னா அவருக்கு இருக்க ப்ரெஷர் அவருக்கு. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த இடத்துல என்ன, எப்படி ஒரு சேல்ஸ்மேனை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் சொல்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஆலோசனை சொல்லிட முடியும். உதாரணத்துக்கு நான் பழகின என்ன செக்மெண்ட் அதுக்கு ஆலோசனை சொல்லிட முடியும். ஆனால் நான் பொதுவான ஒரு விதியை சொல்கிறேன். இந்த தூரத்துலேருந்து தான் ஆர்டர் வரணும், மெட்டீரியல் வரணும், அதனால் உங்களுக்கு வந்து ஆர்டர் டிலே ஆகும்னு சொன்னால் வியாபாரம் போயிடும் இல்லையா? நீங்கள் அவர் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறாரோ அவர் 1 மாதத்திற்கு தேவையானதை கொடுத்தா அதுதான் அவ்வளோ டிலே ஆகும். இதை மிக அருகாமையில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து வாங்கி நான் தர்றேன், இந்த கிரெடிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் அதுக்கான பணத்தை நான் கம்பெனிலேருந்து அதை அவங்களுடைய பேமெண்ட்டில் வர வைக்க சொல்லிடுறேன். நீங்கள் அதை வாங்கி ஒரு 2-3 நாட்கள் அல்லது அந்த கால அவகாசம் எவ்வளவோ அந்த கால அவகாசத்திற்குள் நான் அங்கேருந்து வந்துடும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அது 10 நாள் ஆனால் கூட அவர் காத்திருப்பார். ஏன்னா உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க. இந்த உடனடியாக வந்துடும், நீங்கள் ஒரு நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை நடக்க போகிறதா நீங்கள் உறுதிப்படுத்தினா தான் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய நன்மதிப்பும் போய் கம்பெனி பிராண்டோட வேல்யூவும் போய் அப்புறம் நீங்கள் வியாபாரம் அடுத்து போனீங்கன்னா எதுவும் கிடைக்காத நிலவு வந்துடும். அதான் த கஸ்டமைஸ் த கம்ப்ளீட் ஹியூமனுக்கு இந்த அறிவு இருக்கும், இந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகள் இருக்கும். இதில் இன்னொரு பெரிய ரோல் இருக்குது. எப்படின்னா, கஸ்டமைஸ் பண்ணுறது யாருன்னு இருக்குது. ஒரு நேர்மையான, திறமையான, ஒரு முதிர்ச்சி அடைந்த, ரொம்ப முக்கியம், ஒரு மெச்சூர்டு மேனேஜர் அந்த மேலாளர் இருந்தார்னா அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிடுவார். மேக்ஸிமம் என்னென்ன சேலஞ்சஸ் வரும்னு அவருக்கு தெரியும். ஸோ ஹீ கேன் கஸ்டமைஸ் த ஹியூமன், கம்ப்ளீட் ஹியூமன் த சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேன். அதை அவர் பண்ணிடுவார். அவருக்கு அந்த தகுதி இருக்கும். யாருக்கு? அந்த மேலாளர், அந்த மேனேஜருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மேலாளர்களை பெறக்கூடிய பாக்கியவான்கள் தப்பிச்சாங்க. இல்லைன்னா இந்த கம்ப்ளீட் மேன் தான், பட் அன்சக்ஸஸ்ஃபுல் மன்னிக்கணும், அன்சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேன் ஆயிடுவாங்க. வெற்றியடையாத விற்பனையாளர்களை வைத்து எந்த கம்பெனி மேலிருந்து வர முடியும்? எந்த கம்பெனி எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பாங்க? அகைன் பேக் டு பெவிலியன் தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சேல்ஸ்மேன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. எல்லா விஷயங்களையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நான் அதை தான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை வீடியோக்கள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். மிக மிக முக்கியமாக உங்களுடைய ஆலோசனைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் நாம் தொடர்ந்து உரையாடுவதன் மூலமாகத்தான் ஒரு சிறந்த ஞானத்தை பெற முடியும், சிறந்த ஞானங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், சிறந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.